கதை கேட்க தயாராயிட்டீங்களா? ஆர் யூ ஆல் ரெடி டு லிசன் டு யுவர் ஸ்டோரி? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and a story? சுயநலம், செல்ஃபிஷ்னஸ், நமக்கு தேவை அப்படின்றதுனால மற்றவங்களை தியாகம் பண்ணுறதுக்கு, அதாவது பலி கொடுக்கறதுக்கும் நம்ம தயாராயிடுறோம். When we need something, we are ready to sacrifice others also. நமக்கு பதவி வேணும் அப்படின்றதுக்காக மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணுறோம், இல்லைனா அவங்கள இல்லாமலே பண்ணிடுறோம். When we need a position, we do something against people, or we even try to wash away them from that place. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். Let us see what the Bible says. பிலிப்பியர் 2:3. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ண கடவீர்கள். Philippians 2:3. Let not nothing be done through selfish ambition or conceit, but in lowliness of mind let each esteem others better than himself. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? நம்ம ஒருவரை ஒருவர் தாங்கணுமா, மற்றவங்களை கீழ்த்தரமா நினைக்கக்கூடாதான். See what the Bible says. We have to help each other, support each other. We should not think we are greater than others. ஒரு கழுத கூட்டம் இருந்தது காட்டில். There was a herd of donkey in the forest. ஒரு நாள் ஒரு கழுதை தனியாக 4 சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிடுச்சு. One day a donkey was in middle of 4 lions that was around it. அப்போ ஒரு சிங்கம் சொல்லிச்சு, இந்த கழுதையை நம்ம கொல்ல வேண்டாம், அதை நம்ம நல்லா பார்த்துக்குவோம் அப்படின்னு. One lion said, let us not kill this donkey, we will take care of it very well. அந்தபடி ஒரு வாரத்துக்கு அந்த கழுதையை இந்த 4 சிங்கமும் நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. So the 4 lions took care of this donkey very well. அதுக்கப்புறம் அந்த சிங்கம் அந்த கழுதைகிட்ட சொல்லிச்சு, இப்போ போ, உன் கூட்டத்துக்கு நீதான் ராஜா, நாங்கள் வரும்போதெல்லாம் எங்களுக்கு தினமும் ஒரு கழுதையை சாப்பிட கொடுக்கணும் அப்படின்னு. ஆஃப்டர் தட் the 4 lions said to the donkey, now you go back to your herd, you will be the king there and we will come every day, you have to give us a donkey. இந்த கழுதைக்கு ராஜா அப்படின்னோடனே ஆசையாயிருச்சு. பதவி ஆசை வந்த உடனே அது கூட்டத்துக்கிட்ட போய், பாருங்க 4 நாள் நான் சிங்கம் கூட இருந்துட்டு வந்திருக்கேன், நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லிச்சு. The donkey was very happy because it was going to be the king. It went to its herd and said, see, I have been with the lions for a week, so I am the king from now on. எல்லா கழுதைகளும் பயந்து அந்த கழுதை சொல்றதை கேட்டு நடந்துச்சு. All the donkeys were scared. They were listening to whatever that donkey said. ஏற்கனவே பேசி வச்ச மாதிரி அந்த 4 சிங்கமும் வரும், ஒரு கழுதையை கொடுத்துரும் இந்த ராஜா கழுதை. As already decided, the 4 lions used to come every day and the king donkey used to give 1 donkey to them for eating. இப்படி தினமும் ஒரு கழுதை இறந்துட்டே இருந்தது. Every day 1 donkey was being sacrificed. அப்போ மற்ற கழுதைகள்லாம் கூட்டம் கூடி பேசிச்சு, இந்த கழுதையும் நம்மள மாதிரி தானே இருக்குது, தினந்தோறும் ஒரு அப்பாவி உயிர் போதே, இதை நம்ம தடுக்கணும் அப்படின்னு. The other donkeys joined together and discussed, this donkey is also like us, every day we are losing 1 innocent donkey. அதனால எல்லாமே இந்த ராஜாவுக்கு எதிராக புரட்சி பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த கழுதை சொல்றது எதையுமே கேட்கல. So everyone joined together and they did not listen to what the king donkey said. இந்த கழுதை அந்த 4 சிங்கத்தையும் போய், இன்னையிலேருந்து என்னுடைய கூட்டம் நான் சொல்கிறத கேட்காது, நான் ராஜாவை இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிச்சு. The donkey went to the 4 lions and said, from today I cannot be the king because the donkeys are refusing to listen to what I say. அப்போ அந்த சிங்கம் சொல்லிச்சு, அப்போது உன்னால் எங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, இன்னைக்கு நீ தான் எனக்கு சாப்பாடு அப்படின்னு. The lion said, then you are of no use to us, you are our meal today. அப்படி சொல்லி அந்த கழுதையை அடித்து சாப்பிட்டுருச்சு இந்த 4 சிங்கமும். Saying so, the 4 lions killed the donkey. பதவி ஆசை இருந்ததுனால தன்னுடைய உயிரும் போச்சு, பல அப்பாவி உயிர்களும் போயிடுச்சு. இப்படிப்பட்டவர்களால் எந்த பிரயோஜனமும் இல்லை.
அதாவது இப்படி சுயநலமாக இருக்கிறவங்களால பிகாஸ் ஆஃப் த செல்ஃபிஷ் நீட், த செல்ஃபிஷ் டிசையர் ஆஃப் பீங் த கிங், த donkey lost its life and also many innocent lives. There is no use of such selfish people. அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.